வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியில் ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்மை காலங்களாக இந்த வீதி விபத்துக்கள்ன்றது நிறையவே நடக்குது. ஒன்று எங்களினுடைய தவறால் நடக்குது, அல்லாட்டி நாங்கள் சரியாக போனாலும் கூட எதிரே வருபவர்களுடைய தவறினாலேயும் வீதி விபத்துக்கள் நடக்குது. அதனூடாக மரணங்கள் கூட நிகழ்கின்றது. இப்படி எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தொடர்பான நிறைய விழிப்புணர்வுகளை எல்லாருமே சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் சில தவறுகளை ஒரு சிலர் செய்கின்ற பொழுது சற்றே கோபத்தை வரவழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியானவர்களை எல்லாம் ஏன் வேலைக்கு வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் கூட வருகின்றது. அப்படியான ஒரு சம்பவம் தான் அண்மையில் சமூக ஊடகங்களில் பரவலாகவே பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடைய ஓட்டுநர் ஒருவர் அதாவது கிளிநொச்சி மற்றும் வவுனியா பகுதிக்கு இடையிலான பேருந்து சேவையின் போது இவர் தன்னுடைய கையடக்க தொலைபேசியை பார்த்த வண்ணமாகவே அந்த பேருந்தை செலுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு காணொளி தான் சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு தனியே நாங்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணமாகின்றோம் அல்லது சைக்கிளில் பயணமாகின்றோம் என்றாலும் கூட அந்த கையடக்க தொலைபேசிகளை பாவிப்பதுன்றது உண்மையிலேயே தவறான விடயம். ஏனென்றால் ஏனையவர்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது என்கிறதுக்காண்டி. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஓட்டுநரை நம்பி அந்த பேருந்திலே எத்தனையோ பேர் எத்தனையோ அவர்களுடைய எதிர்கால யோசனைகளுடன் அந்த பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அவ்வளோ பேரினுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய கையில் இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய கையில் அப்பொழுது இருந்தது கையடக்க தொலைபேசி. சரி, சற்றாச்சு அவர் நிமிந்து வீதியை பார்ப்பார், வீதியை பார்த்து அவர் செலுத்துவார் என்று பார்த்தால் ஒரு கையினால அவர் பேருந்து செலுத்தி கொண்டிருக்கிறார், மற்ற கையில தொலைபேசி இருக்குது. அவர் நிமிந்தே பார்க்கிறார் இல்லையா, அந்த தொலைபேசியையே பார்த்த வண்ணமாக அந்த பேருந்தை செலுத்தி கொண்டிருக்கிறார். தற்செயலாக அந்த பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்திருந்தாலோ அல்லது எதிர்க்கே யாராவது சிறுவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் யாராவது அந்த பேருந்தின் முன் விழுந்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது விலங்குகள் அதிலே மோதுண்டு ஏதாவது விபத்துக்குள்ளாக இருந்தாலோ யார் அதற்கு பொறுப்பு? அடுத்த கட்டமாக அவர் என்னில் தான் பிழை அப்படின்னு சொல்லி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டாலும் கூட அல்லாட்டி அவருக்கு ஏதாவது சிறை தண்டனை வழங்கப்பட்டாலும் கூட அந்த விபத்துல யாராவது மரணித்திருந்தால் அவர்களுக்கான பதில் என்ன? இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கின்றது. ஆகவே இது எல்லாத்தையுமே பார்த்துவிட்டு கடந்து போகக்கூடாது. ஏனென்றால் இப்படியான சில தவறுகள் எதிர்காலத்தில் பெரிய ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே இதெல்லாம் தான் பொறுப்பான அதிகாரிகள் கருத்தில் கொண்டு இப்படியானவர்களை நிச்சயமாக பணியிலிருந்து நீக்குவது சாலை சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். இது தொடர்பாக நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இலங்கையினுடைய தென்பகுதியில் ஒரு கொள்ளை சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. இது வளமையாகவே நீங்க கொள்ளை சம்பவம் என்றதுமே எல்லாருமே கேட்பீங்க, வளமையா நடக்கிற ஒன்று தானே, இதுல என்ன வித்தியாசமா இருக்க போகின்றது என்று சொல்லி. இதுல ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கின்றது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொள்ளை சம்பவத்துல அந்த கடை உரிமையாளரினுடைய தாயும் உள்ளடங்கலாக ஐவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் முழுவதுமாக பார்க்க போறோம். எப்படி ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கே துரோகம் செய்ய முடியும், எவ்வாறு தீங்கு இழைக்க முடியும் என்கின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியாகத்தான் எனக்கும் இருக்கின்றது. ஸோ என்ன நடந்திருக்குன்றதை நாங்கள் முழுவதுமாகவே பார்க்கலாம். இந்த சம்பவம் இலங்கையினுடைய ராகமை பகுதியில் தான் நடந்திருக்கின்றது. ராகமை நகரத்தினுடைய மத்திய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நகை அடகு கடை ஒன்றில் தான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கின்றது. இந்த கொள்ளை சம்பவத்தில் அந்த கடை உரிமையாளரினுடைய தாயாரும் அந்த கடையினுடைய காசாளரினுடைய அந்த இருவரினுடைய ஒத்துழைப்பில் தான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்தேறி இருக்கிறதாக போலீசார் சொல்லியிருக்கின்றார்கள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதில் பதிவாக இருக்கக்கூடிய காட்சிகளில் இருந்து தான் இதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படி சிசிடிவி கேமராக்கள் அங்கே பொருத்தப்பட்டிருப்பது அந்த தாயாருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. தெரிந்தபடியால் தான் அவர்கள் வேறு ஆட்களை வைத்து அந்த கொள்ளை சம்பவத்தை நடத்தி இருக்கின்றார்கள். அதாவது இந்த ஐவரில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் முதலாவதாக அந்த கடைக்குள் உள்நுழைவதும் அதன் பின்னராக ஏனியவர்கள் அந்த கடைக்குள்ள உள்நுழைவதும் அந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கின்றது. அவர்கள் இந்த உள்நுழைந்த நேரத்தில் இருந்து ஒரு மணித்தியாலத்தின் பின்னராகத்தான் அந்த சிசிடிவி கேமராக்களை செயலிழக்கவும் செய்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த கொள்ளை கும்பல் உள்ளே வருவதற்கு முன்னதாகவே அந்த கடையினுடைய காசாளர் ஒரு பையினுள்ள எல்லா நகைகளையும் போடுகின்ற காட்சியும் அந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கின்றது. ஆகவே இவை அனைத்துமே விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கின்றது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா, அதாவது 9ஆம் தேதி, இந்த மாதம் 9ஆம் தேதி தான் இந்த தாயார் உள்ளடங்கலாக மற்றவர்களையும் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இவர்களை கைது செய்தது மட்டுமின்றி
14 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளையும் 6,29,000 ரூபாய் பணத்தினையும் போலீசார் கைப்பற்றி இருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தரக்கூடிய ஒரு விடயம் தான். ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு எவ்வாறு இவ்வாறெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதுதான் திருப்பி திருப்பி எல்லா விடயங்களையும் நான் சொல்ற ஒரு விடயமாக இருக்கும். யாரையும் இந்த உலகத்துல நம்பக்கூடாது. சில சந்தர்ப்பங்கள்ல நம்மையே நாங்கள் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையுமே ஏற்படுகின்றது. ஆகவே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாவற்றையுமே தெரிந்து நடந்து கொள்ள வேண்டியது உங்களினுடைய கைகளில் தான் இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்க நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, அதுக்காக எல்லா தாயார்களும் இப்படிதான் என்று சொல்ல முடியாது. என்றால் இதையும் விட எவ்வளவோ பிள்ளைகளுக்கு என்று சொல்லி தங்களுடைய உயிரையே தியாகம் செய்கின்ற அளவும் கூட அம்மாக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே எல்லாரையும் நான் சொல்லவில்லை, ஒரு சிலர் தான் இப்படியான சம்பவங்கள்ல செய்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக நீங்க நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.